இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அட்டகாசமான சுவையில் ஒரு சிம்பிளான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து தோசைக்கும் சப்பாத்திக்கும் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். எப்பவும் போல் சட்னி குருமான்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ செய்ய தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் 3 கலரில் குடமிளகா வாங்கி வச்சுருக்கேன். சிவப்பு குடமிளகாயில் பாதி, ஆரஞ்சில் பாதி, பச்சையில் ஒரு குடமிளகா, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் குடமிளகா எல்லாமே நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், மிளகாத்தூள், கரம் மசாலா, இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட சிவப்பு குடமிளகா பாதி, ஆரஞ்சு குடமிளகா பாதி, பச்சை குடமிளகா ஒரு பச்சை குடமிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. வேர்க்கடலை 3 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 ஸ்பூனு சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கணும். இப்போ மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச வெங்காயம் குடமிளகா மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுன்னு அப்புறம் மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு ஈஸியாக 10 நிமிஷத்தில் வேலையாயிரும். சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதோட 1 ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்தோன்னும் இப்போ தயிர் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் தயிர். சின்ன கப்பில் 1 கப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதையும் கலந்து விட்டு வதங்கி வரட்டுன்னு தண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கப்புலேயே ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்தாவே போதும். அதுலேயே தண்ணி விட்டு வரும், அதனால் நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். முன்னையே உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்படி நல்லா கொதிக்க விட்டால் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு.
நம்மளுடைய குடைமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மல்லி இலை தூவிக்கலாம். சூப்பராக நல்லா மணமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மல்லி இலை தூவி கலந்து விட்டால் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.